ஆறாவது அத்தியாயம் மனநல நல்வாழ்வு மற்றும் ஆதரவு சேவைகள் பற்றி அத்தியாயத்தில் பார்க்கலாம். இதில் சேவை மற்றும் அதற்கான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சிசிசி தற்கொலை தடுப்பு சேவை. இதன் தொலைபேசி இலக்கம் 1333. இதன் மூலமாக 24 மணி நேரமும் இலவசமாக மும்மொழிகளிலும் சேவைகளை பெறலாம். அடுத்ததாக லங்கா லைஃப் லைன். இதன் தொலைபேசி இலக்கம் 1375. இதனூடாக 24 மணி நேரமும் மும்மொழிகளிலும் இலவச சேவையை பெறலாம். அடுத்ததாக தேசிய மனநல நிறுவனம். இதன் தொலைபேசி இலக்கம் 1926. இதனூடாக 24 மணி நேரமும் இலவச சேவையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக விமன் இன் நீட். இதன் தொலைபேசி இலக்கம் 07756765555. இதனூடாக 24 மணி நேரமும் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மிதுருபேச, அதாவது குடும்ப சுகாதார பணியகம். இதன் தொலைபேசி இலக்கம் 07026111111. அடுத்ததாக இலங்கை சுமித்ரயோ. இதன் தொலைபேசி இலக்கம் 07073083008. இதனூடாக ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஆலோகா ஆலோசனை மையம். இதன் தொலைபேசி இலக்கம் 07798595252. அடுத்ததாக சாந்தி மார்க்கம். இதன் தொலைபேசி இலக்கம் 07176398998. இதனூடாக 24 மணி நேரமும் ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மருத்துவ சேவைகள் தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். நீட்ஸ் எல்ஜிபிடி சப்போர்ட் கிளினிக் ஆசிரி வைத்தியசாலை. இதன் தொலைபேசி இலக்கம் 07608584447. இதன் மின்னஞ்சல் முகவரி roshan.gangodagedara@asiri.lk. அதேபோல் தேசிய வைத்தியசாலையின் பாலியல் ஆரோக்கிய சிகிச்சை நிலையம் விடுதி எண் 10. அடுத்ததாக எல்ஜிபிடி நபர்களுக்கு உதவக்கூடிய முக்கிய அரசாங்க வைத்தியசாலைகளை தற்பொழுது பார்க்கலாம். கொழும்பு தேசிய வைத்தியசாலை, நபோத்தியா வைத்தியசாலை, பேராதனை போதனா வைத்தியசாலை, கழுபோவில போதனா வைத்தியசாலை, ராகம போதனா வைத்தியசாலை, கம்பஹா மாவட்ட வைத்தியசாலை, கராபிட்டிய போதனா வைத்தியசாலை, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, வவுனியா பொது வைத்தியசாலை, கண்டி தேசிய வைத்தியசாலை, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகள் எல்லா நேரங்களிலும் எல்ஜிபிடி நபர்களுக்காக சேவை வழங்க காத்திருக்கின்றன. அதேபோல எல்ஜிபிடி சமுதாயத்துக்கு ஆதரவு சேவைகளை வழங்குவதற்காக 24 மணித்தியாரமும் இக்விட்டி அமைப்பானது இணைந்திருக்கின்றது. இக்விட்டி அமைப்பினுடைய தொலைபேசி இலக்கமானது 07187667550 அல்லது 07170333298. மேலும் அரசாங்க அவசர மற்றும் ஆதரவு சேவைகளின் இலக்கத்தை தற்போது பார்க்கலாம். சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை 1990. பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு அதிகார சபை 0112779879. அரசாங்க தகவல் மையம் 1919. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு 1938. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை 1929. இணையம் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பாக பிரத்யா #ஜெனரேஷனை அணுகலாம். இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 0777955900. இவற்றின் ஊடாக இணையதள துன்புறுத்தலுக்கான ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பொறுப்பு துறப்பை பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. இந்த வெளியீட்டுக்கான நிதியுதவியை ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதன் வெளியுறவு மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் ஊடாக வழங்கியுள்ளது. இந்த வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் ஆசிரியருடையவை மாத்திரமே அன்றி எவ்வகையிலும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கருத்துக்கள் அல்ல. இந்த வெளியீட்டில் உள்ள கருத்துக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் பொறுப்பேற்காது என்பதுடன் இதில் அடங்கியுள்ள தகவல்களின் துல்லியம் அல்லது முழுமைக்கு வெளியீட்டின் ஆசிரியரே பொறுப்பாளர் ஆவார். இந்த வெளியீட்டின் உள்ளடக்கத்தில் ஏதேனும் விடுபடல்கள் அல்லது தவறுகள் காணப்படின் அதனால் ஏற்படும் இழப்புகள், சேதங்கள் அல்லது செலவுகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம், அதன் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பிரதிநிதிகள் எவ்விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார்கள். தொடர்ந்து இந்நூலின் உள்ளடக்கத்துக்காக பங்களித்த பங்குதாரர்கள் விவரம் இதோ.
வைத்தியர் ஜானகி விதான பத்திரன, சமூக மருத்துவர் விசேட நிபுணர், திட்டமிடல் பணிப்பாளர், சுகாதார அமைச்சு. வைத்தியர் வினோ தர்மகுலசிங்க, பாலியல் நோய் தடுப்பு விசேட நிபுணர், தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டம், சுகாதார அமைச்சு. HMK துஷார மனோஜ், தலைவர், இக்விட்டி அமைப்பு. NP ஆதில் சுராஜ் விமுக்தி, நிறைவேற்று பணிப்பாளர், இக்விட்டி அமைப்பு மற்றும் பாலினம், மனித உரிமைகள் மற்றும் சட்டம் தொடர்பான கொள்கை வகுப்பதற்கான ஆலோசகர். புத்திகா இரந்தி ராஜசிங்க, உள சிகிச்சையாளர். சுபேக்ஷலா ரத்நாயக்க, உதவி மாணவர் ஆலோசகர், கொழும்பு பல்கலைக்கழகம், தொழில்சார் உளவியல் ஆலோசகர் மற்றும் சமூகவியல் உளவியல் விரிவுரையாளர். மேனகா ஹேரத், கல்வி மற்றும் விசேட நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு. பிரதீப் சந்தன குலரத்ன, தொழில்சார் சிகிச்சையாளர், MHPSSS வைத்தியர். ஹேமா ரணவக்க, உதவி பணிப்பாளர் மற்றும் ஆலோசகர், இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம். டிலான் அபேவீர, உளவியல் ஆலோசகர். WAND குமாரி, தாதி உத்தியோகத்தர். ஜயங்கனி விஜயவர்தன, ஆட்சேர்ப்பு ஒருங்கிணைப்பாளர், லெட்ஸ்டாக் திட்டத்தின் பயிற்றுவிப்பாளர். ஹரிந்த பொன்சேகா, பிரதி பணிப்பாளர், இலங்கை சுமித்ரியோ மற்றும் குட் பீப்பிள் ஸ்தாபகர் மற்றும் பிரதம நிறைவேற்ற அதிகாரி, குட் பீப்பிள். ரேணுகா ஜெயசுந்தர, பெண் பிரதிமா போலீஸ் அதிபர், சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம். திரு ரஞ்சன் லமாஹேவா, உதவி போலீஸ் அத்தியட்சகர், இலங்கை போலீஸ். WA அஜித் ரோஹண, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், தேசிய போலீஸ் அகாடமி. SAH சுபசிங்க, ஒருங்கிணைப்பாளர், நோஃபோஷுவர்.LK, தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம், சுகாதார அமைச்சு. சுதா, பணிப்பாளர், வவுனியா பிரைட். சகுனி மாயாதுன்ன, பணிப்பாளர், இலங்கை திருநர் சமத்துவ நம்பிக்கை நிதியம், ஸ்ரீலங்கா டிரான்ஸ் ஈக்வாலிட்டி ட்ரஸ்ட். திமித்ரி விஜயசிங்க, தலைவர், பெண்கள் ஒத்துழைப்பு வலையமைப்பு, IBQ தனிநபர் உரிமைகள். ரித்திகா திசாநாயக்க, திருநர் உரிமை செயற்பாட்டாளர், ஹார்ட்வாட் லங்கா அமைப்பு. சஹேஷே நுராதா ஜெயசேகர, திருநர் உரிமை செயற்பாட்டாளர், நுராவி அறக்கட்டளை. மிஷாரி வீரபன்சா, இணைய செயற்பாட்டு அதிகாரி, டிலீட் நத்திங். அனுஹஸ் சந்தரு, LGBT மனித உரிமை செயற்பாட்டாளர். வசலாகே ஹேரத், மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் பயிற்றுவிப்பாளர். சுசித் நிமந்த சிறிவர்தன, நிகழ்ச்சி திட்ட அதிகாரி, இக்விட்டி அமைப்பு. ருபிந்தியா சேனாரத்ன, திட்ட உதவியாளர், இக்விட்டி அமைப்பு. PG இசுரு சோமவர்தன, LGBT உரிமை செயற்பாட்டாளர், சிரேஷ்ட திட்ட அதிகாரி, இக்விட்டி அமைப்பு. சதுர்ஷன், LGBT சமூக உரிமை செயற்பாட்டாளர், உதவி திட்ட அதிகாரி, இக்விட்டி அமைப்பு. சுபாஷ் ஷா, இலங்கை வாழ் LGBT மக்களுக்கான மனநல முதலுதவி கையேடானது இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நன்றி.